ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு வந்து நம்ம ஜூஸ் போட்டிருக்கோம். எதுக்கு? ஏன்னா அம்மாவுக்கு வந்து ஃபீவரு, உடம்பு சரியில்லை. ஸோ அதனால் வந்து ஜூஸ் குடித்தாங்கன்னா கொஞ்சம் ஹெல்த்தியாக இருப்பாங்கள்ல. ஸோ அதனால் நம்ம ஜூஸ் வந்து போட்டிருக்கோம். சாத்துக்குடி ஜூஸ் போட்டிருக்கோம் இன்னைக்கு. இது எடுத்து போய் கொடுத்துட்டு வந்து ஜூஸ் போதுமா? தண்ணியே கொஞ்சம் குடிக்கணும். ஃபுல்லா குடிக்கணும். உடம்பு சரியில்லைனா ஃபுல்லா குடிக்கணும். அப்பதான் வந்து உடம்பு சீக்கிரமா சரியாகும். இவ்வளவு குடிச்சோம்னா என்னத்துக்கு ஆகுது? சுகரே அந்த அளவுக்கு சாப்பிடவே முடியல. இது வேற இவ்வளவு பெருசா. நான் சுகரே அந்த அளவுக்கு போடல. இல்லடா வேற டம்ளர் எடுத்துட்டா. கொஞ்சமா குடிச்சிட்டு வச்சு. சரி குடி, நீ குடி. குடிச்ச வரைக்கும் குடி. டேஸ்ட் எப்படி இருக்கு? சுகர் போடலையே, கொஞ்சமா போட்டியா? கரெக்டா இருக்க மாதிரி பார்த்தேன். ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிடவும் முடியல. நான் போய் ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வருவேன்னு போனான். சரி என்னமோ பண்ணுன்னா இவ்வளோ பெருசு எடுத்துன்னு வரேன். அந்த அளவுக்கு குடிக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப கோல்டா இருக்கிறதுனால சாப்பிடவும் முடியல, ஒன்றும் முடியல. சரி ஆயிடலாம். இதுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி ஜூஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப கேர் பண்ணி ஜனனி பண்ணுவான்னு. கொஞ்ச நேரமாவே கேட்டுட்டு இருக்கிறா ஜூஸ் போட்டு வரமான்னு. நானே வேணாடா, என்னால குடிக்க முடியாதனால அதே சொல்லிட்டு இருந்தா. சரி போட்டு வரட்டும்னு விட்டாச்சு. ஏதாச்சும் வந்து உடம்புக்கு போனாதான் ஹெல்த்தி ஆக முடியும் சீக்கிரமா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்க வீட்டில் இதே மாதிரி பண்ணுவாங்களா பசங்க அப்படின்னு சொல்லுங்க. எப்பவுமே வந்து நம்ம பிள்ளைங்க இப்படி பார்க்கும்போது வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எப்படி ஒரு கெத்தா இருக்கும்னு நினச்சிங்களேன். ஒரு நம்மள முடியலனாலும் நம்ம பசங்க கவனிக்கும் போது அது ஒரு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தான். குடிக்கவே முடியலனால கொஞ்ச நாள் குடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஒன்றும் புதுசு இல்லையே, எப்பயும் பார்த்துக்கோமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய்.